ஹலோ நண்பா. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோக்கான டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு யூடியூப் சேனலையும் சரி கிங் ஆஃப் எட் 350 யூடியூப் சேனல். ஸோ வேலைவாய்ப்பு முகாம் விட்டுருக்காங்க. ஸோ எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேலூர் அண்டு வாலாஜா மற்றும் வந்தவாசி. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோகள் அனைத்துமே நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும், கம் த நோட்டிஃபிகேஷன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சும்மா சத்திரத்தில் பகுதியில் அமைந்துள்ள ஒரு முன்னணி பணியிடங்கள் நிறுவனப்பட்ட இடத்துல இருந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு முகாம் வச்சிருக்காங்க. அதாவது வாக்காளர் இன்டர்வியூ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட் பார்த்தீங்கன்னா வேலூர், வாலாஜா அண்ட் வந்தவாசி அண்ட் ஆரணி. ஸோ இந்த இடத்துல தான் இதுக்கான லொக்கேட் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் வீடியோக்குள்ளே ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு முகாம் ஆண்கள் பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கேண்டிடேட்டும் விண்ணப்பிக்கலாம் அண்ட் மேல் கேண்டிடேட்டும் விண்ணப்பிக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இது எப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேலைவாய்ப்பு இடங்கள் பார்த்தீங்கன்னா சுங்காசத்திர பகுதியில் அமைந்துள்ள முன்னணி, அதாவது பார்த்தீங்கன்னா முன்னணி பன்னாட்டு சொல்லுவாங்க, பன்னாட்டு நிறுவனங்கள் பணியிடங்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் அவசர தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இமிடியேட் ஜாயினிங் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. இது முற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஜாப் அப்படி தான், இலவச வேலை வாய்ப்பு தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சுங்காசத்தில் அமைந்துள்ள அந்த சரௌண்டிங்குள்ளே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்கான ஒரு முகாம் தான் இந்த முகாம். இந்த முகாமில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், எப்படி கலந்துக்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதற்கு கல்வி தகுதி, அதாவது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி பாஸ் ஆஃப் ஃபைல். பொதுவாக ஜெண்டர் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக ஜெண்டரில் பொதுவாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்தே எடுக்கிறாங்க. ஸோ 8ஆம் வகுப்புலேருந்தே ஜாயின் பண்ணலாம். அண்ட் 8ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் சரி, இல்லை 10ஆம் வகுப்பு, இல்லை 12ஆம் வகுப்பு, இல்லை நீங்கள் அப்படி அது இல்லை ஐடிஎம் இல்லை டிப்ளமோ எஜுகேட் முடிச்சினாலும் எனி டிகிரி பாஸ் ஆஃப் ஃபைல் விண்ணப்பிக்கலாம். பட் நீங்கள் மேக்ஸிமம் டிப்ளமோலையோ இல்லை டிகிரிலையோ அரியர் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ வயது வரம்பு பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அப் டு ஏஜாக 33 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 33 ஏஜ் வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு 18 ஏஜ் இருந்தாலும் போதும். 33 வயசு வரைக்கும் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே நீங்கள் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 25 இல்லை 26 அதோட அபவுட் லாக் பண்ணுவாங்க. ஸோ இதில் 33 வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மாதம் சம்பளம் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டைபண்ட் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17,500 முதல் 20,000 வரை, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிகாஸ் 20,000 வரைக்கும் அப் டு சேலரியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் உங்களுக்கான சேலரின்றதை டெஃபின் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஒர்க் ஹவர்ஸ் மற்றும் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் ஹவர்ஸ் இல்லாமல் ஓட்டி நீங்கள் பார்ப்பீங்கள்ல, ஸோ அந்த ஓட்டி இல்லாமல் உங்களோட குவாலிஃபிகேஷன் மற்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க அதெல்லாம் பொறுத்து மாறுபடும். சரிங்களா? ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் சேலரி கொடுப்பாங்க. அண்ட் நிறுவனத்துடைய சலுகைகள் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ கொடுப்பாங்க, பிஎஃப் அண்ட் கேன்டீன் வசதி அண்ட் இலவச டிரான்ஸ்போர்ட் வசதி. ஆல்மோஸ்டபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் இஎஸ்சி எல்லாமே கிடைச்சிடும். அண்ட் கேன்டீனும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கேன்டீன் வசதி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஹவர்ஸில் உங்களுக்கு உணவு கிடைச்சிடும். சரிங்களா? மற்றும் இது மட்டும் இல்லாமல் இலவசமாக டிரான்ஸ்போர்ட், அதாவது கம்பெனிலேருந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட். ஆல்மோஸ்ட் கம்பெனி ஒரு லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லொக்கேஷன் கேபினுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ எந்தெந்த ஏரியான்றது இருக்குது. அண்ட் கொடுக்க வேண்டிய, அதாவது பார்த்தீங்கன்னா கொண்டு போக வேண்டிய என்னென்ன ஆவணங்கள். ஸோ நிறுவனத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா என்ன டாக்குமெண்டேஷன் கொண்டு போகல, அதுதான் ஆவணங்கள்னு சொல்கிறோம். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 2 ஃபோட்டோ அண்ட் ஆதார் கார்டு, அது மட்டும் இல்லாமல் அனைத்து கல்வி சான்றிதழ்களும் அண்ட் டிசி அண்டு அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருக்கும்ல, ஸோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. மற்றும் இது இல்லாமல் நீங்கள் 10th முடிச்சினாலும் அண்டு உங்களுடைய மார்க் ஷீட்லாம் இருக்கும்ல, அந்த மார்க் ஷீட்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்டேஷன் தான் மெயினான ஒரு விஷயம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு அப்டேட் ரெஸ்யூமும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூக்கான தேதி பார்த்தீங்கன்னா 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் இதற்கான இன்டர்வியூ லொகேஷன் பண்ணியிருக்காங்க.
பட் இது எந்தெந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆக்சுவலாக எண்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இது ஒரு வேலைவாய்ப்பு முகாமுக்கான வீடியோ தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. மற்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா இலவச வேலைவாய்ப்பு தான், ஃப்ரீ ஜாப் அப்டேட் தான் இந்த வீடியோ வந்து. அண்டு நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பேசியிருப்போம். கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுன்றது ப்ராசஸ் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். இதில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் எந்த டைமிங்கில் இன்டர்வியூ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்டர்வியூக்கான நேரம் வந்து காலை 9 மணி முதல் ஸோ மதியம் 2 மணி வரை தான். கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 hours கிட்ட இன்டர்வியூக்கான டைமிங் போட்டிருக்காங்க. பட் பிகாஸ் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு லொக்கேஷன் ஒன்று இருக்குது, அது நீங்கள் வீடியோ எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். மற்றும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ இது போல் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க. மற்றும் வந்து இன்டர்வியூ நடைபெறும் இடங்கள் பார்த்தீங்கன்னா வாலாஜா இருக்குல்ல, வாலாஜா இடத்துல அதாவது மாஸ் திருமண மண்டபம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேருந்து நிலைய அருகில் வந்து இருக்குது. எதிரில் ஆரணியில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பம்மாள் சமூகம் திருமண மண்டபத்தில் வந்து நடக்குது. அண்ட் சிஎஸ்சி பள்ளி அருகில் வந்து இந்த இது இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா திருமண மண்டபம் இருக்குது, அங்கே தான் நடக்குது. அண்டு வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்லம்மாள் திருமண மண்டபம் அண்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையம் இருக்குல்ல, ஸோ அது எதிரில் இருக்கக்கூடிய வேலூரில் வந்து ஸோ இந்த லொக்கேஷன் கிட்டே பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 லொக்கேஷனுக்கான உங்களுக்கு லொக்கேஷன் கொடுத்தாச்சு இன்டர்வியூ எங்கெங்கே நடக்குதுன்றத. பொதுவாக நீங்கள் வந்து அதாவது இந்த லொக்கேஷனில் இந்த 3 லொக்கேஷனில் ஆரணி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் அண்டு வாலாஜா, ஸோ இந்த 3 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ மெயில் கேண்டிடேட் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்தவாசி, அதாவது செய்யார் அடுத்த வந்தவாசி என்ற இடத்துல அண்டு அதாவது ராஜேஸ்வரி திருமண மண்டபம்னு இருக்குது. இது வந்து பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் விண்ணப்பிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயிலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் இருக்கக்கூடிய இன்டர்வியூ நடக்கக்கூடிய இடத்துல மட்டும், சரிங்களா? நோட்டீஸ் ஃபைன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு தொடர்புடைய தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த லொக்கேஷன் அண்ட் எல்லாமே கொடுத்துருக்கு ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஜாயினிங் அண்ட் நாட் ஜாயினிங் ஓடிஷன் எடுங்க. ஒரு மேஜரான ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா பதிவு கட்டணம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நேர்முக தேர்வு நடைபெறவர்கள் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே வந்து கலந்து கொள்ளலாம். அண்ட் வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விதிமுறைகளை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ் பர் கம்பெனி ஆஸ் பர் தான் இதுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ணதால இது முற்றிலும் ஒரு இலவச வேலைவாய்ப்பு, ஃப்ரீ ஜாப் அப்டேட் தான் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம சேனலில் ஏசிஆர் கிங் ஆஃப் வெல்த் 350 யூடியூப் சேனல் கொடுக்கக்கூடிய எல்லாமே ஃப்ரீ வேலைவாய்ப்பு தான். அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் பண்ணிங்க, மற்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ டு வாட்சிங், சப்போர்ட் சேனல், லைக் வீடியோ, ஷேர் வீடியோ. நைஸ் டே கைஸ்.